வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம நினைச்ச நாள் பக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்குதான் அந்த நாள். தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்க போற நாள். காலையில 10 மணிக்கு பதவி ஏற்பு விழான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல எல்லாம் எல்இடியில பொருத்தப்பட்ட பெரிய ஸ்கிரீன்ஸ் வந்து வைக்க போறதா. பொது இடங்கள்ல மக்கள் அங்கங்க கூட்டம் கூட்டமா இல்லாம, யாருக்கும் கஷ்டம் இல்லாம, யாருக்கும் இடையூறு இல்லாம நிம்மதியா பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. ஆரவாரம் விகுதியில மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்திடாதீங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தலைவர் விஜய் அவர்களையே போய் சேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. May 4th அன்னைக்கு எலெக்ஷன். அதே May 4th என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. என் பையனுக்கு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி தம்பி இருந்தேன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா உங்க ஆனிவர்சரி லக்கு தான் அர்த்தம். இல்லையா? இல்லைன்னு அர்த்தம். தம்பி கம்முன்னு அப்பெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு பெரும்பான்மையோட வெற்றி அடைஞ்சிருந்தார். ஆனா அதுக்கப்புறம் நிறைய இழுபறிகள். இந்த இழுபறிகள் அவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி தலைவர் வந்து இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னும் போது அவருடைய பொறுமையை வந்து நிஜமாவே சான்ஸே இல்லைங்க. யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உடையறதோ இல்ல பர்ஸ்ட் அவுட் ஆகுறதோ, ஏதோ ஒரு இடத்துல கோபப்படுறதோ இல்ல வருத்தப்படுறதோ, ஏதோ ஒரு எமோஷன் இருந்து இருக்கும். அங்க ஒரு இதுவும் இல்லாம எத்தனை தடவை பெரும்பான்மையை நிரூபிக்க 4 தடவை ஆளுநர் கிட்ட வந்து போனாரு. பல பேர் சொன்னாங்க, ஏன் இப்படி இத்தனை தடவை வரணும், போக வேண்டியதானே, குரல் கொடுக்க வேண்டியதானே ஆளுநருக்கு எதிரான. அவர் அப்படிப்பட்ட மனிதர் இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு புரியல. திமுக தரப்புல இருந்து பல பேர் வந்து ஐடி இங்க வந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஐடிக்கள் ஓபன் பண்ணிட்டாங்க, வச்சு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதே போல அதிமுக சைடும் நம்ம இப்போ அந்த நாம் தமிழர் கட்சி காணாம போச்சு இல்லையா, நம்மளையே பேசி 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 கடைசியில காணாம போன அந்த கட்சியில நான் பேச மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன வெக்கமே இல்லாம இன்னமும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவன் என்ன சொல்லிட்டு திரியிறான் அப்படின்னா, பார்க்க தானே போறோம், ஃபன் மோடு இனிமேதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்னொரு விஷயமா அவன் சொல்றான், 1.25 கோடி பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா இன்னும் 3 கோடி பேர் 4 கோடி பேர் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ இத்தனை பேர் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுறான். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு அது கூட கிடைக்கலையே, அப்போ உன் கட்சி என்ன விட்டுடுச்சு, எந்த இடத்துல ஓட்டை விட்டாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சா அந்த ஓட்டைய, அந்த பிரச்சனையை தீர்க்கிறத விட்டுட்டு நீ தமிழக வெற்றி கழக தலைவர் பின்னாடி ஓடுனதாலதான் உங்களுடைய 8% சொன்ன அந்த பெர்சன்டேஜ் இப்போ 4க்கு வந்து நிக்குது. நீ இன்னமும் இதே புத்தியோட அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருந்தது, தமிழக வெற்றி கழகம் கட்சி அப்பதான் ஆரம்பிச்ச கட்சியா இருந்தது. சோ இவர் வந்து எதிர்க்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது ஆளுங்கட்சியை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கிறதே வேலையை வச்சிருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த சாட்டை, எனக்கு வாயில வேற பேர் தான் வருது, இருந்தாலும் இனிமே மாண்போட பேசணும். சாட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே இருக்கு, இவங்கதான் இனிமே ஆளுங்கட்சி பாருங்க அப்படின்றாங்க. சோ இவங்களுக்கு என்னைக்குமே ஒரு குறி வந்து கண்ணு வந்து எப்பவுமே தலைவர் விஜய் அவர்கள் மேலதான் இருக்கு. சோ இவங்களை பத்தி எல்லாம் பேசி நம்ம இன்னைக்கு மூட ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பதவி ஏற்க போறாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு. எனக்கு ஊர்ல அத்தனை போன்ஸ், எலெக்ஷனுக்கு அப்புறம் யாருமே வந்து என்கிட்ட வந்து இல்ல தலைவர் வந்து, அதாவது அவங்க பேசும்போது போன்ல என்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஆந்திரால இருக்காங்க, எல்லாருக்குமே அவங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது. புரியும், லைட்டா புரியும், ஆனா தமிழ் தெரியாது. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து கட்சியில இருக்கேன், இந்த மாதிரி சேனல் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. பார்த்துமா பத்திரமா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நாங்க சேஃபா தான் இருக்கோம், நான் இருக்கிற கட்சி ரொம்ப சேஃபான கட்சின்னு அவங்களுக்கு வந்து நான் இது பண்ணிட்டே இருக்கேன். இத்தனைக்கும் அங்க பல பேர் என் குடும்பங்கள், அதாவது சித்தப்பா, தம்பி, அண்ணன், இவங்க எல்லாருமே அங்க ஆந்திரா சைட்ல கட்சியில இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையா இந்த குடும்பத்திலேயே நான் தான் கட்சிக்குள்ள வரேன் அப்படின்றதால அவங்களுக்கு ஒரு பயம். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அம்மா எப்படி நிலவரம் இருக்கு, விஜய் ஜெயிப்பாரா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அவ்வளவு கான்பிடென்டா சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பா ஒரு 40 தாண்டுவார். எங்க சித்தப்பா கூட சொன்னார், 40 எல்லாம் சான்ஸ் இல்லமா, அப்படின்னா அவரு தான் சிஎம், கண்டிப்பா சித்தப்பா அவர் வந்து 40 தாண்டிடுவாரு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு அவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு இருந்தேன். நான் சொல்றேன், எனக்கு ஒரு கட் ஃபீல் அது எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எனக்கு அத்தனை பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, திருப்பியும் வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், நான் இழுவரியா அப்படி இப்படின்னுட்டு நேற்று நைட் வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 நாள் நைட்ல நான் தூங்குறதே கிடையாது, பகல்ல தான் ஒரு 3 hours 4 hours தூங்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் கெட்டு போய் எனக்கு வந்து என்ன ஆக போதோ ஏதாக போதோ, இவ்வளவு படுத்துறாங்களே இந்த மனிதர், அப்பா எவ்வளவுதான் பண்ணுவாங்க, இவ்வளவு தாங்கி வெளியே வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது பெரிய விஷயமா இருந்தது. ஆனா அத்தனை பேரோட நல்லாசியோட ஓட்டு போட்ட மக்கள் அத்தனை பேரோட நல்ல மனது, அவங்களுடைய வேண்டுதல்கள், அதே போல தலைவர் விஜய் அவர்களுடைய மனசு போல நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொன்னதுதான் வந்து இன்னைக்கு
முதலமைச்சர் பதவி ஏற்க போறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பேசுறவங்க 1000 பேசிட்டு போட்டோம், ஒரு இதுக்கு மேல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பார்த்து பதமா வைக்கணும். நம்ம ஆளுங்களை எங்க தப்பு பண்ணாலும் தயவு செய்து கூச்சமே படாம கேளுங்க, தப்புன்னு சொல்லுங்க. இது அங்க கெட்ட பேரா கொண்டு போய் முடியும். நான் திருப்பி சொல்றதுதான். பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணாமலாம் பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் மாத்திரன்னு தான் நம்ம தலைவர் இங்க வந்திருக்காரு. அந்த வேலையை நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு வழியா போய்கிட்டே இருப்போம். அதனால இங்க இருந்து இதெல்லாம் நிறுத்த ஆரம்பிப்போம். அதனால நம்மளை சுத்தி இருக்கவங்க தெரியாம செய்யற விஷயங்களை கூட தயவு செய்து சொல்லி திருத்துங்க. இன்னொன்னு, 13ஆம் தேதி நம்ம பெரும்பான்மையை நிரூபிக்கணும் சட்டப்பேரவையில அப்படின்னு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப எல்லார்கிட்டையும் வாய விட வேணாம். ஏன்னா நான் நிறைய மீம் பார்த்தேன். எலெக்ஷன் டைம் வரைக்குமே தலைவா ஜெயிச்சிடு தலைவா, பல இடத்துல உரண்டை எடுத்து விட்டுருக்கோம் அப்படின்லாம் மீம் பார்த்தேன். எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், பாரா பசங்க அந்த மாதிரி. அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ சிரிப்பு வந்தது. ஆனா இப்போ சொல்றேன், இதுக்கு மேல அந்த மாதிரி எதையுமே எடுத்து விட்டுக்காதீங்க. உங்க வழி போற வழி கரெக்டா இருக்குன்னா உங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா யாருமே உங்களை கை காட்ட முடியாது. அந்த மாதிரி நம்ம நடந்துப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களா நிரூபிச்சு காட்டுவோம் இந்த திமுகவுக்கும் அதிமுகவிற்கும். அதே போல இருக்குன்ற பேரு ஒரு ஒப்புச்சப்பா ஒரு கட்சியும் அவங்களுக்கும் சேர்த்து. அப்புறம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க, திமுகவே வேண்டாம், திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுல இருந்துதான் இப்போ கட்சிகளை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அங்கதான் போய் கேட்டுட்டு இருந்தாரு. அதிமுக கேட்டிருக்கலாம்னு பல தடவை சொல்லியாச்சு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதால, கொள்கை எதிரி பாஜகன்றதால கண்டிப்பா அதிமுக கூப்பிட மாட்டார். அதே போல அதிமுகல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் யாருமே இல்லைங்க. இப்போ அங்க போனாலும் அங்க ஒரு ஈகோ இருக்கு அவருக்கு, எடப்பாடிக்கு. அவர் சத்தியமா உள்ள வரமாட்டார். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னோட வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு ஈகோ இருக்கு. அந்த ஈகோ தடுக்கும். விஜய்க்கு கீழே நானா, சீமானுக்கும் அதே ஈகோ இருந்தது. அந்த ஈகோ தான் கடைசி வரைக்கும் நிக்க வச்சது. என் தம்பி வருவான், சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து நாட்டை ஆளுவோம்னு சொன்ன வாயி மறுநாளே மாத்தி பேசுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் முதலமைச்சர்னா அப்ப நான் யாரு, நான் இத்தனை வருஷமா இருக்கல அப்படின்ற ஒரு தாட்டு தான் வந்ததே தவிர, சரி அது பின்னாடி பார்த்துப்போம், நமக்கு மக்கள் தான் முக்கியம், நம்ம மக்களை நோக்கி போவோம் அவருக்கு கூட தோணல. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, தமிழ் தேசியம் பேசுறா தவிர அந்த இடத்துல அவர் மக்களை பத்தி யோசிச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட கை கொடுத்துப்பார். தம்பி என்னவோ நம்ம நல்லது பண்ண வந்திருக்கோம், நல்லது பண்ணுவோம், உங்க கூட நான் நிக்கிறேன், என் சப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு இறங்கி பேசியிருக்கணும். அங்க அவருடைய ஈகோவும் தடுத்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க திமுக சைட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பழம் தின்னு குட்டை போட்ட கட்சிங்க, நம்மள யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு மிதப்பாயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, இனிமே நடக்க போற ஒரு சட்டப்பேரவையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதுல முக்கியமா திமுக சைட்ல இருந்து யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி பேரை சொல்லாம, தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் பேரை சொல்லாம அப்படியே அட்டைப்பெட்டி, அட்டடப்பா, ஒப்புக்குச்சப்பா அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்தவங்க, தற்குறிங்கன்னு சொன்னவங்க எல்லாம் சட்டப்பேரவைக்குள்ள வந்த அப்புறம் மாண்புமிகு திரு முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்களேன்னு சொல்ற அந்த வாய சொல்றவங்க அப்போ அவங்க மூஞ்ச நான் பார்க்கணும். எடப்பாடியா இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும். ஸோ தலைவர் விஜய் அவர்களோட டயலாக் தான் இங்க சொல்வேன், ஐ எம் வெயிட்டிங். நன்றி, வணக்கம்.